ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் தாங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஹாரிசாண்டலில் 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஜிக்ஸாக் பாயிண்ட் வர மாதிரி மார்க் பண்ணிக்காங்க. இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்பவும் போல் நம்ம நீடில் கீழே குத்திட்டு த்ரெட்டை மாட்டி நம்ம பக்கம் ரொட்டேட் பண்ணி டேர்ன் பண்ணி ஆப்போசிட் டைரெக்ஷனில் எப்பவும் போல் நம்ம குத்திட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். இந்த லாக் ஸ்டிச் எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குத்திட்டு டேர்ன் பண்ணும்போது இந்த த்ரெட்டு லூஸ் ஆகி நம்ம பக்கம் டேர்ன் ஆகி வராமல் இருக்கிறதுக்காக லாக் ஸ்டிச் போட்டு அங்கேயே அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அது ரொம்ப பார்த்திங்கன்னா லாக் ஆகி நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் லைனில் அந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா லூஸ் ஆகி வராமல் இருக்கும். இதோட ப்ரீஃப் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு பார்த்திங்கன்னா இந்த த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, இது நீடலோட டிப்பில் பிடிக்காமல் அதுக்கு மேலே இருக்குது பார்த்திங்களா அந்த நீடலோட லாங் பார்ட் அங்கே பிடிச்சி நம்ம டர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு த்ரெட்டு கட் ஆகாமல் இருக்குங்க. இது நார்மல் செயின் ஸ்டிச் தாங்க, கொஞ்சம் லாங்காக போடுறோம் அவ்வளோதான். ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் வித் ஜிக்ஸாக் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பிகினர்ஸ்க்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இது மெத்தட் 1 தான், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம எண்டு நாட் போட போகிறோம். மோர் வீடியோஸ்க்கு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் ஹாரி ஈஸி.